நம்ம பார்க்குறது முதல் நிலை முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். அதாவது பகுதிகள், அதாவது பகுவத உறுப்பிலக்கணத்தில் உள்ள பகுதி, அந்த பகுதி என்ன பண்ணும், சில இடங்களில் குறில் நெடிலாக மாறும். நம்ம பொருள் எடுத்தோம் அப்படின்னா அது குறிலாக எடுத்துக்கணும். ஆனால் இலக்கியத்தில் அது நெடிலாக காட்டியிருப்பாங்க. இப்போ உதாரணமாக கேடு நினைப்பான் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்குவோம். கேடு நினைக்கிறான் அல்லது நினைப்பான். இப்போ கேடு அப்படிங்கிறது என்ன, அதனுடைய உண்மையான பொருள் என்ன? கெடுதல் இல்லையா? கெடுதல். அப்போ கே என்ற குறில் திரிந்து கே என்று நெடிலாக முதல் நிலை மட்டும், வார்த்தையினுடைய முதல் எழுத்து மட்டும் திரிந்து கேடு என்பது அங்கு தல் விகுதி பெறாது இருப்பதனால அதை தொழில் பெயர் என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதோட உண்மையான பொருள் என்ன? கெடுதல். இப்போ கெடுதல் என்பதுதான் தொழில் பெயர். அந்த கெடுதல் என்கிற அந்த தொழில் பெயரில் உள்ள முதல் நிலை, முதல் எழுத்து திரிந்து கெடுதல் என்பது கேடு என்று வருவதுதான் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். இப்போ கேடில் விழிச்செல்வம். இப்போ கேடில் விழிச்செல்வம் இல்லையா? அது பார்த்திங்கன்னா, அதாவது கெடுதல் இல்லாத செல்வம். கெடுதல் இல்லாத செல்வம் தான் கல்வி அப்படின்னு சொல்கிறார். அப்போ கேடு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் கேடு இல்லாத, கேடு. இப்போ கேடு என்பது அவர் சொன்ன முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ஏன்? அவருடைய உண்மையான பொருள் என்ன? கெடுதல். அப்போ கே என்ற குறில் மட்டுமல்ல, தல் என்கிற தொழிற்பெயர் விகுதியும் அங்கே இல்லை. ஆனால் முதல் நிலை கே என்பது கே என்றாகி தல் என்ற விகுதியை இல்லாமல் இருப்பதனால அதுக்கு முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் என்று நம்ம சொல்கிறோம். நன்றி.